உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னடா குளிச்சு ரெடி ஆயிட்டு போல ஆமா. அப்பாடா, நல்ல தண்ணியில குளிச்சதுக்கு அப்புறம் தான் கசகசப்பே போகுது. ஆமா, நீ என்னல கொஞ்சம் கூட பயமே இல்லாம நீ மாட்டு கடலுக்குள்ள போயிட்டே இருக்க. அப்படியே அலை இழுத்துட்டு போய் உன்னை திமிங்கலத்துக்கு டிபன் ஆக்கியிருந்தா என்ன பண்ணிருப்ப? தெரியும் தெரியும், அதான் காப்பாத்த நீ இருக்கல்ல, அப்புறம் எனக்கு என்ன பயம்? ஆனா இந்த கடல் தண்ணி என்னவா உப்பு கறிக்கி? கடல் தண்ணியை குடிச்சா அது உப்பு கறிக்காம இனிக்க வாடா செய்யும். இல்லை, நம்ம செந்தூர் தண்ணி இம்புட்டு உப்பு கறிக்காதுல, இது என்னமா உப்பு கறிக்கி? அதான் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேய், ஏன்டா இப்படி பண்ற? கடல் தண்ணி முழுக்க இப்போ கண்டாமினேட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அத போய் குடிச்சு ஒண்ணு கடக்க ஒண்ணு ஆயிட்டா? ஆமால, இந்த ஊர்க்காரங்களோட ஒண்ணு கடக்க ரெண்டு கடக்கல அந்த தண்ணியில கடக்கறதுனால அந்த தண்ணி இம்புட்டு உப்பு கறிக்கி. சும்மாடா. சரி, தலை நல்லா தவுட்னியா? எல்லாம் நல்லதுக்கு தான். நீயும் ஒருவேளை வரலன்னா எனக்கு பயங்கரமா போர் அடிச்சிருக்கும். உங்க அப்பங்காரன் கிளம்புற நேரத்துக்கு வராம இருந்திருந்தானா நான் உங்க கூடயே வந்திருப்பேன். இவ பாரு தனித்தனியா வந்து. ஆமா, எனக்கு ரிட்டனுக்கு டிக்கெட் போடணும்னு சொன்னியே, போட்டியா? முயற்சி பண்ணி பார்த்தேன். இன்னைக்கு நைட்டுக்கு உனக்கு டிக்கெட் கிடைக்கல. அதான் என்னோட டிக்கெட்டையும் கேன்சல் பண்ணிட்டு நாளைக்கு நமக்கு டிக்கெட் போட்டாச்சு. அப்படியா? அப்போ இன்னைக்கு ராத்திரி நம்ம இங்கதான் தங்க போறோமா ஒன்னா? ஹலோ, ஓவரா ரியாக்ட் பண்ணாத. உனக்கு டிக்கெட் கிடைக்கல, அதான் ஒரு நாள் தள்ளி போட்டேன். போதுமா? நீ 2 நாள் சொல்ற, ஆனா அண்ணன் 3 நாளைக்கு ரூம் போட்டிருக்கானே, ஒரு நாள் வேஸ்ட் ஆகுமே. என் அப்பா முருகன் அருள் வீண் போகாதுன்னு சொல்லுதே. வேற ஏதோ மாத்தி சொன்ன, கரெக்டா சொல்லு. இல்ல அதான் சொன்னேன். இல்ல வேற ஏதோ கேட்டுச்சு. நான் சீரியஸா அதான் சொன்னேன். என்னமோ சொன்ன, நான் கேட்டேன். சொல்றியா இல்லையா இப்போ? இல்ல அதான் சொன்னேன். ஐயோ ஒழுங்கா சொல்லு. நான் சொல்லுத கேளு. சொல்லு. அப்பா முருகன் நமக்கு ரூம் போட்டுருக்காங்க. நீ வேற சொன்ன. சொல்லு. சொல்றியா இல்லையா? என்ன சொன்னேன்னு சொல்லு. அந்த போலீஸ்காரங்களோட ரொம்ப மோசமா மிரட்டிய. ஐயோ, இப்ப சொல்றியா இல்லையாடா? சொல்றேன். அது உன் அண்ணன் இருக்கான்ல, அவன் தான் இந்த ரூமை புக் பண்ணது. அதனால 3 நாளைக்கு புக் பண்ணிருக்கான். அதனால என்னடா? இல்ல, இன்னைக்கே போயிட்டா 2 நாள் வேஸ்ட் ஆயிடும்ல. உனக்கு அந்த நினைப்பு வேற இருக்கா? உனக்கு அந்த நினைப்பு இருக்காடா? புக் பண்ண அவனை விட்டு என்ன அடிக்க? நான் உன்னதாண்டா அடிப்பேன். நீதான் திருப்பி. நான் ஊர்ல இருந்து கிளம்பும் போது அத்தை ஒண்ணு சொல்லி அனுப்புச்சு. என்ன சொல்லுச்சு? சென்னையில இருந்து கிளம்பும் போது நீ முழுசா எனக்கு பொண்டாட்டியா இருக்கணும்ட்டு சொல்லி அனுப்புச்சு. உன்னை யார் தடுத்தா? என்னது? ஏம்ல, அப்போ உனக்கு ஓகேவா? டபுள் ஓகே. இல்லை, அத்தை இன்னொன்னு சொல்லி அனுப்புச்சு. அது நீ எனக்கு முழுசா பொண்டாட்டி ஆயிட்டினா அப்படியே நீ கர்ப்பமாயிடுவியா? அப்போ அமெரிக்காவுக்கு நீ போக முடியாது, போக மாட்டேன்னு சொல்லிச்சு. ஆமா, கரெக்டா தான் சொல்லுச்சு. கர்ப்பமாயிட்டா எப்படி அமெரிக்காக்கு போக முடியும்? இல்லை, அத்தை சொன்னதை நிறைவேற்றத்துக்குன்னா நான் உன் கூட சென்னைக்கே வந்தது. உனக்கு ஓகேவா? ஓகே தான். அப்ப எம்ல டாக்டர், ஐ லவ் யூல. ஐ லவ் யூ டூ பிரசிடென்ட் சார். அவனை இம்புட்டு லவ் பண்ணதே. ஐ லவ் யூ so much. கையடி சொல்லுதால. என்னங்க? 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 என்ன ஆச்சுங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு? என்னங்க? எதுக்கு இப்ப ஊரை கூட்டுதிய? கனவா? என்ன கனவா?
உறங்கிக்கிட்ட இருந்தீங்க? ஆமா, அது சோஃபால உட்காந்துட்டே இருந்தேன்னா அப்படியே அசந்துட்டேன் போல இருக்கி. பொழுது அடைய போகுது, 2ஆம் கட்ட நேரத்துல கனவு கண்டா அது நடக்குமே. அப்படி என்ன கனவு கண்டிய? என்னது 2ஆம் கட்ட நேரத்துல கனவு கண்டா பலிக்குமா? பின்ன என்னத்த கண்டீரோ என்னவோ, பெனாத்திக்கிட்டு கிடந்தீரே, அப்போ கெட்ட சொப்பனமா தான் இருக்கும். பலிச்சா எனக்கு என்ன, பாலி காட்டி எனக்கு என்ன வந்துச்சு? ஆஹா, என்ன இது ரொம்ப தப்பான கனவா இருக்கு. இந்த நேரத்துல கனவு கண்டா பலிக்கும்னு கொளுத்தி போட்டுட்டு போறா இவ. இல்ல, இது நடக்கக்கூடாது, நடக்க விடக்கூடாது. 6 எம் பக்கம் இல்லைனாலும் பரணி எம் பக்கம் தானே இருக்கா. அவகிட்ட பேசுற வேண்டியதான். என்னப்பா? பரணி, அந்த சம்மம் ஏதோ உள்நோக்கத்தோட தான் அங்க வந்திருக்கான். அப்பா, இப்ப எதுக்கு இந்த நேரத்துல போன் பண்ணி கண்டதையும் பேசிட்டு இருக்கீங்க? தயவு செய்து நான் சொல்றது கேளு. உன்னைய அமெரிக்கா போக விடாம தடுக்கத்தேன் உன்னைய பெத்தவ ஐடியா கொடுத்து அவனை அங்க அனுப்பி விட்டுருக்கா. இல்லனாலும் சண்முகத்துக்கு அறிவே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? என்ன ஐடியா தந்திருக்காங்க அம்மா? அத சொல்லல, என்ன சொல்லுதுன்னு தெரியல, சொல்லவே நாக்கு கூசுது எனக்கு. உன்னைய கர்ப்பமா கிட்டா நீ அமெரிக்கா போக மாட்டில்ல, அதான் அவங்களோட ஐடியாவே. அப்பா, என்ன பேச்சு இதெல்லாம்? உங்க பொண்ணு கூட பேசிட்டு இருக்கீங்க, மறந்துருச்சா அது? பரணி, அதான் நான் சொன்னேன்ல, எனக்கு சொல்லவே கூச்சமா இருக்குன்னு. கண்டதையும் உளராம முதல்ல போன வைங்க. இரு, ஒரு நிமிஷம் இந்த அப்பன் சொல்லுறத கேளு. அந்த வெறும் பையன் இருக்கானே, உன்னைய பேசி மயக்கி பீச்சுக்கு கூட்டிட்டு போவான். மெட்ராஸ்க்கு வந்தா பீச்சுக்கு போக மாட்டாங்களா? அடா, அது இல்லல்ல. அவன் என்ன செய்வான், கடலோரமா உன்னைய கூட்டிட்டு போயிட்டு அந்த தண்ணிக்கு பக்கத்துல நைஸா வாக்கிங் போலான்னு உன்னைய கூட்டிட்டு போவான். அங்கங்க அடிக்கிற காத்துல இடிக்கிற மாதிரி உன் காலை டப்புன்னு தட்டி விட்டுருவான். நீயும் தண்ணியில விலக போய் சர்ன்னு சறுக்குவே, டப்புன்னு அப்படியே உன்னை பிடிச்சி காப்பாத்துற மாதிரி நடிப்பான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.